கார்த்தி ரேவதி சீரியலில் பார்த்தோம்னா சாமுண்டி ஸ்ரீ கிட்ட கார்த்தி வந்து எல்லா உண்மையும் உடைக்கிறதுக்காக போகிறாங்க. எதனால வந்து உண்மை சொல்கிறதுக்காக கார்த்தி முடிவெடுத்தாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனாண்டியும் முத்துவேலும் பார்த்தோம்னா அவங்க காளியம்மாளை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து காளியம்மாள்கிட்ட நாங்கள் வந்து சாமுண்டி ஸ்ரீ வீட்டில் போய் வேலை செய்கிற ஒரு நிலமை வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே காளியம்மாள் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. மகனே, நான் மட்டும் வெளியே இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக அது நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, எங்களை எப்படிலாம் அவமானப்படுத்தினாங்க தெரியுமா, நாங்கள் போட்டியில் தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் எங்களை செய்ய வச்சாங்க. அவங்க அதாவது சாமுண்டிஸ்லேயே உங்கள் பொண்ணுங்களை அப்படிங்கவும் உடனே காளியம்மாள் சொல்கிறாங்க, இதை பார்த்ததுமே என் மருமக துடிச்சு போயிருப்பாள், அவள் எப்படி தாங்கிக்கிட்டா அப்படின்னு சந்திரகலாவை பற்றி சொல்லவும், ஆமாத்த சந்திரகலாவால் அதை தாங்கிக்கவே முடியல, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா, என்னாலையும் வந்து அவளை சமாதானப்படுத்த முடியல, அந்த மாதிரிக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நாங்கள் இருந்தோம், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, சீக்கிரமாவே என்னை வந்து ஜாமீன்ல வெளியே கொண்டுட்டு வாங்க, அப்புறமா என்னுடைய ஆட்டத்தை பாருங்க, அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கவும், ஆமா சித்தி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வந்து சிவனாண்டியை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ சந்திரகலா வந்து சொல்றாங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாங்க, நீங்க வீட்டில் வந்து வேலை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி சந்திரா போகட்டும், நீ இப்படி கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க இது எல்லாத்துக்கான அந்த கார்த்தி தானே, அவனை நான் சும்மா விட மாட்டேன், இன்னும் தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம என்னென்னமோ பண்ணணும், ஆனால் எல்லா விஷயத்திலும் வந்து அவன் ஜெயிச்சுட்டா நம்ம தோத்துட்டோம், ஆனால் இன்னும் நான் ஆரம்பிக்கிற ஆட்டத்தில் கண்டிப்பாக வந்து அவன் வந்து ஜெயிக்கவே முடியாது, அந்த மாதிரிக்கு ஒரு ஆட்டத்தை நான் ஆட போகிறேன் அப்படிங்கவோ, என்ன சந்திரா சொல்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து முத்துவேலும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் சந்திரகலா, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வரவழைக்கிறாங்க. அவரும் வாராரு. உடனே அவருக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்ததுமே நான் சொன்ன மாதிரிக்கே வந்து செஞ்சுருங்க அப்படிங்கவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாரு. இது கெட்டதுமே வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன சந்திரா என்ன பண்ண போகிற அப்படிங்கவும் அப்போ தன்னுடைய திட்டத்தை சொல்கிறாங்க. இது கேட்டதுமே அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சந்திரகலா, நம்ம நினைக்கிறது இன்னும் தான் நடக்க போகுது அப்படிங்கவும், ஆமாங்க இன்னும் ஒவ்வொரு அடியும் பாருங்க அவனுக்கு எப்படி விழப்போகுதுன்னு, அவனே அலறி அடிச்சுக்கிட்டு எங்கள் அக்கா கிட்ட எல்லா உண்மையும் அவனே சொல்லுவான், அந்த அளவுக்கு நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க துர்காவுக்கு பார்த்து வச்சுருக்குறாங்களா மாப்பிள்ளை, அவங்க அப்பா அம்மா தான் வராங்க. உடனே வந்து அவங்க சாமுண்டி ஸ்ரீட்ட சொல்கிறாங்க, சம்மந்தியம்மா உங்ககிட்ட நான் 5 லட்ச ரூபா பணம் கேட்டேனே, அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கவும் உடனே சாமுண்டி ஸ்ரீயா 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து மயில் வாகனத்துக்கு கார்த்திக்கு இது பிடிக்கவே இல்லை. அப்போ மயில் வாகனம் கேட்குறாங்க. அவங்களே எவ்வளோ வசதி உள்ளவங்க, அவங்ககிட்ட 5 லட்ச ரூபா பணம் இல்லைன்னு கேட்கவும், இல்லை மாப்பிள்ளை அவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் இதான நிலைமை, ஆஃபீஸில் பிரச்சனை, அதனால தான் அவங்களால பணம் வந்து எடுக்க முடியல, அதனால தான் என்கிட்ட கைமாத்தா கேட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நம்புற முடியாமல் இருக்கு அப்படிங்கவும், என்ன சம்மந்தியம்மா உங்கள் மாப்பிள்ளை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு, அப்போ எனக்கு இந்த பணமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி, அவர் வந்து ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டாரு, அதுக்காக அந்த பணம் வேண்டான்னு சொல்லாதீங்க, இது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மயில் வாங்கின சொல்கிறாங்க, அத்தை எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரல, நம்ம தான் அந்த கல்யாண செலவு எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறமா இவங்களுக்கு என்ன செலவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ளை இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கல்யாண செலவும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு சின்ன சின்ன செலவுகள் இருக்க தானே செய்யும், அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அந்த பணத்தை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வராங்க. இப்போ சந்திரகலாவுக்கு வந்து விஷயம் தெரியுது. உடனே அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன எங்கள் அக்காவை ஏமாற்றி 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போறியா, இப்போதுமே பாரு நான் வந்து எங்கள் அக்கா கிட்ட போய் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கவும், அப்படியா தாராளமாக சொல்லுங்க, நானும் வந்து உங்கள் அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல போகிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் உங்கள் அக்கா கூடவே நீங்கள் இருந்துக்கிட்டு என்னெல்லாம் நீங்கள் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதையும் நான் உங்கள் அக்கா கிட்ட சொல்கிறேன், நீங்களும் வந்து என்னை பற்றி சொல்லுங்க அப்படிங்கவோ, இப்படி சொன்னதுமே சந்திரகலா எரிச்சலோட பார்க்குறாங்க. என்னையே நீ இந்த மாதிரிக்கு பேசி லாக் பண்ணிட்டேல அப்படிங்கவும், ஆமாங்க என்ன பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் அக்கா கிட்ட வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நானும் வந்து கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்குள்ளேயும் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வாங்கிக்க போகிறேன், நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, போங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் சந்திரகலா வந்து பார்க்குறாங்க, எப்படிலாம் ஏமாற்றி எங்கள் அக்கா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போகிறான், இரு உனக்கு நான் வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட வராங்க. அடுத்தத பார்த்தோம்னா எங்க பாட்டியை தான் கட்டுறாங்க. அப்போ ஊர் ஜனங்க 2-3 பேர் வந்து பாட்டியை கூப்பிடுறாங்க. பாட்டி சில அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, உடனே நீங்க வாங்க அப்படிங்கவும்
என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கும்போது நீங்கள் வாங்க பாட்டின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது வந்து அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த கோயில் வந்து உங்களுக்கு சொந்தமானதான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் தான் வந்து இந்த கோயிலை வந்து அதாவது இடத்தையும் கொடுத்து இந்த கோயிலை நாங்கள் தான் கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. யார் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது என் பொண்ணு பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே உங்கள் பொண்ணு இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என் பொண்ணு உயிரோடு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் 3 மகங்க இருக்காங்க அப்படிங்கவோ, உங்கள் பொண்ணோட கதை முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது அப்போது உங்கள் பேரனுக்கு இந்த இடம் வந்து சொந்தமாக இருக்கணும்ல, நீங்கள் அப்படி மாற்றி எழுதலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே நாங்கள் மாற்றி எழுதலை அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் எழுதலைன்னா அப்போ இந்த கோயிலோட இடம் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிரும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாட்டி வந்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நாளைக்கு 10 மணிக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயும் வந்து உங்கள் 3 பேரன்கள் வந்து அதாவது உங்கள் பொண்ணு பேரில் இருக்கிற அந்த கோயில் இடத்த வந்து அவங்க பேரில் மாற்றி எழுதிக்கிடணும் எங்கள் முன்னாடி வச்சு. அப்படி மட்டும் அவங்க 3 பேர் வரலைன்னா அப்போ வந்து இந்த கோயில் இடமும் கோயிலும் எங்களுக்கு சொந்தமாயிரும், இதுதான் லாஸ்ட் டேட் நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். இது கேட்டதுமே வந்து பாட்டிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ நம்மளுக்கு சொந்தமான கோயில் கவர்மெண்ட்டுக்காரங்க எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி பார்த்தோம்னா அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்கள் 3 பேருமே வந்துருங்க ஐயா அப்படிங்கவோ. அப்போ வந்து கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க. உடனே மயில் வாகனமும் ராஜராஜனும் சந்தேகப்படுறாங்க, திடீர்னு எதுக்காக இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து இப்படி வந்து சொல்லணும் அப்படிங்கவும். அப்போ வந்து இது எல்லாமே வந்து சின்னத்தையோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு மயில்வாகனம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்கும்போது, ஆமாம் நம்ம வந்து போட்டியில் அவங்க புருஷனை வந்து நம்ம தோக்கடிச்சிட்டோம்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு பண்ணுறாங்க. நீங்கள் 3 பேர் நாளைக்கு கோயிலில் போய் அதாவது கையெழுத்து போட்டிங்கன்னா அப்போ அத்தைக்கு வந்து தெரிஞ்சிரும்ல நீ யாருங்கிற உண்மை, அதுக்காக தான் சின்ன மாமியார் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவோ. இது கிட்டதுமே கார்த்திக் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இது எல்லாமே அவங்க போட்ட திட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, சரி பாட்டி நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சதுமே அடுத்தது வந்து அவங்க அண்ணனுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாளைக்கு 10 மணிக்கு இந்த மாதிரிக்கு கையெழுத்து போட வந்துருங்க அப்படிங்கவோ. அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ராஜராஜனும் மயில் வாகனமும் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் நாளைக்கு வந்து நீ போகக்கூடாது கார்த்தி மாப்பிள்ள அப்படிங்கும்போது, நான் எப்படி போகாமல் இருக்க முடியும், நான் போய் கையெழுத்து போட்டாதான் அந்த கோயிலும் அந்த இடமும் வந்து நம்மளுக்கு சொந்தமாக இருக்கும், அப்படி நான் போய் போடலைன்னா அந்த இடமும் கோயில் வந்து அவங்களுக்கு சொந்தமாயிரும் அப்படின்னா பாட்டி வந்து தாங்கிக்கிட மாட்டாங்க, அதனால நான் கையெழுத்து போட தான் போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை உன்னை வந்து எப்படியாவது வந்து அத்தையிட்ட வசமாக மாட்ட வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால நீ போகக்கூடாது அப்படிங்கும்போது. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை மாமா நான் ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க, நானே வந்து நாளைக்கு அத்தை கிட்ட எல்லா உண்மையும் நம்ம வந்து போட்டு உடைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மயில்வாகனமும் ராஜராஜனும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜராஜன் கேட்கும்போது, ஆமாம் மாமா இதுக்கு மேலேயே அத்தை கிட்ட மறைச்சு வைக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, அதனால நான் எல்லா உண்மையும் நான் அத்தை கிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா, எத்தனை நாளைக்கு தான் நானும் அத்தைக்கிட்ட வந்து டிரைவர் அப்படிங்கிற வந்து விஷத்தை போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, நான் யாருங்கிற உண்மை சொல்லிட போகிறேன், அதுக்கு பிறகு அத்தை ஏற்றுக்கிட்டதும் ஏற்றுக்காம போகிறதும் அது அவங்களோட விருப்பம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து மயில்வாகன் வந்து தடுக்கிறாங்க, இல்லை கார்த்தி அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தைக்கு உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னை வீட்டை விட துரத்தி விடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதனால கார்த்தி அடுத்ததான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.